ஹாய் கைஸ், நீங்கள் யூஏல ஜாப் தேடிருக்கீங்க, விசிட் வீசாவில் வந்து ஜாப் தேடிருக்கீங்க, ஆர்எல்ஸ் நீங்கள் யூஏல ஜாப் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வாட்டியாவது உங்களுக்கு இந்த மெயில் உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் இன்பாக்ஸ் வந்திருக்கும். இதை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி தான் எனக்கும் ஒரு 8 months பேக் வந்து இந்த மாதிரி ஒரு இன்விடேஷன் இமெயில் வந்துச்சு. ஓகேவா? ஸோ ஐ வாஸ் சர்ப்ரைஸ் அட் த டைம். பிகாஸ் அந்த டைமில் தான் நான் என்னோட கரண்ட் கம்பெனிலே நான் ஜாயின் பண்ணி ஒரு 1 monthக்குள்ளேயே எனக்கு இந்த இன்விடேஷன் வந்துச்சு. ஸோ வைல் ரீடிங் ஆல் த இமெயில் கண்டென்ட், ஓகே, அதுக்கப்புறம் என்னென்னா அது ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பர் பொசிஷன் போட்டுருந்துச்சு, ஒரு நல்ல கம்பெனி போட்டுருந்துச்சு. ஸோ நான் என்ன நினச்சேன்னா, ஓகே பரவாயில்ல நமக்கு வந்திருக்கு அப்படின்னு நினச்சேன். பட் எங்கேருந்து வந்திருக்குன்னு யோசித்தேன். பட் நான் என்ன நினச்சேன், எனக்கு நாக்ரி கல்ஃப், நாக்ரி, இண்டீடு எல்லா இதுலேயுமே எனக்கு ப்ரொஃபைல்ஸ் உண்டு, அதெல்லாம் அப் டு டேட்டாக இருக்கும். ஸோ அதனால ஓகே மேபி அங்கேருந்து நம்மளை கூப்பிட்டுருக்கலாம் ஹெச்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். ஓகேவா? ஸோ நான் இது ஃபேக் ரியலானலாம் நான் யோசிக்கல. ஓகே நம்ம போகலாம், ஜஸ்ட் கிவ் அ ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஓகேவா? அண்ட் இந்த இமெயில் கூட பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, லொக்கேஷன், அப்புறம் அந்த கம்பெனி நேமு, ஹெச்ஆர் நேம் எல்லாமே போட்டிருக்கோம். ஓகேவா? எல்லாம் பக்காவாக தெளிவாக போட்டிருக்கோம். ஸோ நான் அதனால தான் வந்து இது ரியலாக ஃபேக்கானலாம் யோசிக்கலாம். பட் எனக்கு ஒரு கம்பெனி இன்டர்வியூக்கு போகிறதுக்கு எனக்கு ஒரு பழக்கம் உண்டு. ஐ யூஸ் டு செக் த கம்பெனி டொமைன், அது இண்டஸ்ட்ரி, அந்த பீப்புள் ஒர்க் பண்ணுற பீப்புளெலாம் எவ்வளோ வருஷம் ஒர்க் பண்ணிருக்காங்க, என்ன மாதிரி அது கம்பெனியுடைய மோட்டிவ் என்ன மாதிரி இது. ஸோ எல்லாமே ஐ யூஸ் டு ரீசர்ச். ஓகே, அந்த மாதிரி பண்ணும்போது தான் ஐ கேம் டு நோ, அட் அ பாயிண்ட் ஐ கேம் டு நோ திஸ் இஸ் கம்ப்ளீட்லி எ ஃபேக் இன்டர்வியூ இன்விடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் நான் இன்னும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி ஓகே சில பேர்கிட்ட கேட்டேன், என் கொலீக்ஸ்ட்டை கேட்டேன். அப்போ கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நிறைய வரும், துபாய் லொக்கேஷன்லாம் போட்டு நிறைய வரும், அங்கே போனோம்னா நமக்கு வந்து அங்கே ஒரு லைக் கொஞ்சம் ஆளுங்க இருப்பாங்க, அவங்க வந்து ஒரு 200-300 கிராம்ஸ் நம்மக்கிட்ட கேட்பாங்க, நம்மளும் கொடுப்போம். அதுக்கப்புறம் அவங்க ஆஃபர் லெட்டர் தருவாங்க. சில கம்பெனியில் வந்து இன்டர்வியூ மாதிரிலாம் வைப்பாங்க, வச்சுட்டு உங்கள்கிட்ட அந்த காசை வாங்கிட்டு உங்களை அகைன் வர சொல்லுவாங்க, அது வந்து அப்புறம் கூப்பிடணும்னு சொல்லுவாங்க. நீங்களும் அதை நம்பிட்டு அபுதாபி, ஷார்ஜா, ஃபுஜேரா எங்கேயாவது நீங்கள் அங்கே போவீங்க துபாய்க்கு. சில டைம் ஸ்பெண்ட் பண்ணி, எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணி, எல்லாத்தையும் மணி ஸ்பெண்ட் பண்ணி எல்லாத்தையும் ஸ்பெண்ட் பண்ணி போவீங்க. போயிட்டு வந்துட்டு திருப்பி போய் இப்போ 2வது இன்னும் கூப்பிடலை அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே அந்த ஆஃபீஸ் பில்டிங்கே இருக்காது. ஓகேவா? அந்த மாதிரி தான். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா கூட இந்த மெயில் நேம், இது கம்பெனி நேம் போட்டிருக்கு, என்ன பொசிஷன் போட்டிருக்கு, எல்லாமே பக்கா போட்டிருக்கு, ஹெச்ஆர் நேம் வரைக்கும் போட்டிருக்கு. ஸோ அதனால் நான் இது வந்து ஃபேக்னே நினைக்கல. பட் ஃபைனலி ஐ கேம் டு நோ திஸ் இஸ் கம்ப்ளீட்லி ஃபேக்குன்னு சொல்லிட்டு. இதை நான் கண்டுபிடிக்கிறதுக்காக சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணேன். ஓகே, ஒரு 4 or 5 ஸ்டெப்ஸ் தான் இருக்குது, ஈஸி தான். ஸோ அதை நம்ம செக் பண்ணி பார்த்தாலே நமக்கு இந்த இமெயில்ஸோட ஜெனுனிட்டி தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ நான் அது என்னென்னு சொல்கிறேன், நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டு அதில் நான் தெளிவாக சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் ஏதாவது இமெயில்ஸை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க, அது எப்படி ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு காமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.